பொதுவாக சென்னாங்கண்ணினாவே வந்து மண் அதிகமாக இருக்கும், இல்லை மணல் அதிகம் கலந்துருக்கும். இது க்ளீன் பண்ண முடியாதுன்றதுனாலே வந்து நிறைய பேர் இதை வாங்கி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் மண் சரியாக போலனாலுமே வந்து அந்த டிஷ் எல்லாமே வந்து மணல் மணலாக ஆகிடும். சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி நரன்னு இருக்கும் சொல்லிட்டு இது யோசிப்பாங்க வாங்குறதுக்கு. இதை ரொம்ப எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எப்படி க்ளீன் பண்ண முடியும் அப்படின்றத நான் வீடியோவில் காட்டுறேன். சென்னாங்கண்ணி தொக்கு ரெசிபி ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாவு ஜல்லடை எடுத்துக்கலாம். மாவு ஜல்லடையில் நான் முழுமையாக அதில் வந்து நீங்கள் கொட்டிட்டு இதில் வந்து ஒரு சில பெரிய பெரிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்க குச்சி அந்த மாதிரியானதெல்லாம், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இல்லை வந்து சில மீன் இருக்கு இல்லையா, குட்டி மீன் இருக்கும், அது கூட இதில் கலந்துருக்கும். அதையும் நம்ம இதில் வந்து தனியாக எடுத்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி வாங்கினதில் வந்து அவ்வளோ டஸ்ட்டும் இல்லை, மண்ணும் அவ்வளோ இல்லை. ஸோ நான் இருந்த அந்த குட்டி குட்டி அந்த டஸ்ட் எல்லாம் நான் எடுத்துட்டேன். 1-2 தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய அகண்ட பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து இது நார்மல் வாட்டர் தான். இதில் வந்துட்டு அந்த ஜல்லடையை வச்சு இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி லைட்டாக அலசிப்போம். இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த மணலெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கீழே போயிடும். நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சொன்ன மாதிரி இதில் அவ்வளோ அழுக்கோ மணலோ ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. நான் அடியில் தொட்டு பார்த்தா ரொம்ப மணல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. மண் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வாட்டி வந்து மேலே இந்த மாதிரி டேப் திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி போட்டு இப்படி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன், இல்லை மணல் அதிகமாக இல்லாததுனால. அண்ட் லாஸ்ட் டைம் மட்டும் அந்த 4th டைம் மட்டும் கொஞ்சமாக வந்து நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரை ஊற்றி நான் ஒரு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அலசி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க வச்ச சுட தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அப்படியே ஃபில்டர் பண்ணி அதே மாதிரி அலசி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதுக்கு மேலே ஏதாச்சும் மணல் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1 or 2 டைம்ஸ் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இப்போது ஊறிடுச்சு ஹாட் வாட்டரில், நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில். ஸோ க்ளீன் பண்ணி வடித்து எடுத்துடுறேன். இது அப்படியே இதிலே இருக்கட்டும். நீங்கள் தொக்கு வதக்கி எடுப்பீங்களா, அது வரைக்கும் இதிலே இருக்கட்டும். அந்த தண்ணிலாம் வடிஞ்சு வந்துடும். அவெல்லாம் ரொம்ப க்ளீனான மணலே இருக்காது. சென்னாங்கண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு சட்டர்டே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு தொக்கு வந்து இது நான் எப்படி செஞ்சேன்ற தொக்கும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.